படிக்கும்போது சற்று தொய்வு ஏற்படுகிறது. நிச்சயமாக படிக்கும்போது தொய்வு ஏற்படும். பட் அந்த கவலை இருக்கு பாருங்க, அந்த எண்ணம் தண்ணி கவலை. அந்த கவலை நிச்சயமா உங்கள வாழ்க்கையில பெரிய ஆளாக்கிடும். ஒரு தம்பி வந்து என்ட வகுப்புல எந்திரிச்சு, ரொம்ப கவலையான முகத்தோட என்னைய பார்த்து, "சார், காலையில எப்படி சார் எந்திரிக்கிறது? ஒரு ஐடியா இருந்தா குடுங்க சார்" அப்படின்னா. "ஐயா, காலையில எப்படிங்கய்யா எந்திரிக்கிறது? எந்திரிக்கவே முடியல. ஒரு ஐடியா இருந்தா குடுங்கய்யா" அப்படின்னு ரொம்ப சோகமான முகத்தோட ஒரு தம்பி என்னைய பார்த்து கேட்டான். உடனே அந்த தம்பிய பார்த்து நான், "டேய் தம்பி, நீ பெரிய ஆளா வருவடா" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "இது அதற்கான பதில் இல்லையே" அப்படின்னா. "இல்லடா தம்பி, உன் முகத்துல ஒரு கவலை தெரியுது. நம்மளால காலையில எந்திரிக்க முடியலையே, நம்மளுடைய கடமையை சரியா செய்ய முடியலையே அப்படிங்கிற கவலை உன் முகத்துல தெரியுது. இது போதும்டா. இந்த எண்ணம், இந்த கவலை கூட இல்லாம ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன கணக்குல எடுக்கிறது? உன் முகத்துல அந்த கவலை தெரியுது. உன்னால நிச்சயமா 7 நாள் எந்திரிக்க முடியாம இருக்கலாம். ஆனா 3 நாளாவது நீ நிச்சயமா எந்திரிப்ப. அந்த 3 நாள் போதும் நீ வெற்றி பெறுவதற்கு." அதாவது இங்க போட்டிங்கிறது எப்படின்னா, மனிதர்களுக்குள்ள தான் போட்டி. புரியுதுங்களா? மகேசனுக்கு கூட போட்டி கிடையாது. இருக்கிற காம்படிஷன்ல நம்ம படுற கஷ்டம் தான் மத்தவங்களும் படுறாங்க. அதுல யாரு எந்திரிச்சு மனச கட்டுப்படுத்துறது தான் இன்னைக்கு லைஃப்ல வந்து நம்ம சக்சஸ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. தாமதமானா என்ன? இப்போ போனா கூட மிக உயர்வான இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட யாரெல்லாம் ஒரு செயல தொடர்ந்து செய்றாங்களோ, அவங்க லைஃப்ல என்னைக்குமே சக்சஸ் பண்றாங்க. அதனால முடிஞ்சதை பத்தி வருத்தப்படாம, இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். அந்த என்ன பண்ணலாம்னு திங்க் பண்றோம் பாருங்க. அங்கேயே நீங்க உங்களுடைய சக்சஸ் வந்து தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வள்ளுவர் அழகா சொல்றாரு, "ஒளி ஒருவற்கு உள்ள வெறுக்கை, ஒளி ஒருவற்கு உள்ள வெறுக்கை, இளி ஒருவற்கு அத்திறந்து வாழ்த்தும் எனல்" அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தனுடைய முடியாத காரியத்தை என்னால முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில பெருமையே. என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் வாழ்க்கையில பெருமையே. இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றது ஒருத்தருக்கு இழிவான செயல். அவருடைய வாழ்க்கையில அது இழிவை தேடி தந்துவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதனால நீங்க எல்லாரும் முடியாத காரியத்தை கூட முடிக்க முடியும்னு நம்ம நினைக்கும்போது, முடியக்கூடிய காரியத்தை நம்மளால முடிக்க முடியுமா நம்ம யோசிக்கலாமா? ஒரு விஷயத்தை நம்மளால கனவு காண முடியும்னா, அதை நிச்சயமா நம்மளால அடையவும் முடியும்னு சொல்றாங்க. அப்ப கனவு காண முடியும்னா நிச்சயமா அடைய முடியும்ல. ஏன்? நம்மளால என்ன முடியுமோ அதை தான் நம்ம கனவு காணுவோம். அப்படி ஒண்ணும் முடியாத விஷயத்த கனவு காண்ற ஆள் நமக்கு கிடையாது. ஸோ அப்ப அதை கனவு காணும்போதே அதை செய்வதற்கான ஆற்றலும் நமக்கு வந்துடுது. பட் அந்த அந்த எண்ணம், அந்த கனவு ஏன் நிறைவேறல அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணத்தை முயற்சி ஆக்குறதுல இடையில ஏதோ ஒரு தப்பு பண்ணுவோம். ஒரு எண்ணம் தோன்றிரும். சொல்லுவாங்க இல்லையா? அதான் நம்மளுடைய ஆசைன்னு சொல்லுவோம். டிசையர், சரியா? டிசையர் வந்து நமக்கு எதையும் தராது. நத்திங், எதையும் தராது. டிசையர் வந்து எந்த ஒரு செயலையும் தராது. ஸோ அதே நேரத்தில நம்ம ஏதாவது ஒரு தீர்மானிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது நிச்சயமா நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில சக்சஸ தரும். நீ ஆசைப்படுறியா? இல்ல தீர்மானம் எடுத்திருக்கியா? லட்சியப்படுறியா? அப்படிங்கிறத பொறுத்து 2க்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதுதான் நம்ம லைஃபோட சக்சஸ். அதிக நேரம் படிக்கும்போது படிக்க முடியலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சோர்வு எல்லாருக்குமே இருக்கும். அந்த சோர்வை நம்ம கடந்து வரணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, படிக்கிற விதங்கள மாத்தலாம். படிக்கிற மெத்தட மாத்தலாம். அதாவது தியரியா படிக்கிறது, ஒன் வேர்டா படிக்கிறது, மல்டிபிள் சாய்ஸ் படிக்கிறது, இந்த மாரி படிக்கிற மெத்தட மாத்தலாம். அப்படி இல்லன்னா படிக்கிற சப்ஜெக்ட்ட மாத்தலாம். இல்ல படிக்கிற இடத்த மாத்தலாம். அப்படி இல்லன்னா படிக்கிற நண்பர்கள மாத்தலாம். புரியுதுங்களா? இந்த மாரி எடுக்கக்கூடிய தொடர் முயற்சிகள், அந்த மனக்கட்டுப்பாடு இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த படிப்பு வசமாயிடும். அதுதான் விஷயமே. ஏன்னா, எங்க இருந்தா உங்களுடைய படிப்பு மேக்ஸிமமா இருக்குன்னு பாருங்க. அங்க உட்கார்ந்து படிங்க. ஒரு இடத்துல சோர்வடைகிற மாரி தெரிஞ்சா டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருங்க. நமக்கு தேவை எப்போதுமே கமிட்டடா இருக்கணும் படிப்புல. அது ஏதாவது ஒரு வகையில ஒரே மாரி புத்தகத்த எடுத்து வச்சு தூக்கி வச்சுட்டு இருந்தோம்னா, அந்த சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது எப்போதுமே. தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு வழி சொல்லுங்கள் ஐயா அப்படிங்கிறாங்க. ஸோ நம்முடைய கான்ஃபிடென்ட் எங்கெல்லாம் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு நம்ம தனி ஆளுல நம்மள நம்பி நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு போராடக்கூடிய ஒரு குணம், ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வந்துரும். சில தாய் பாருங்க, தகப்பன் இல்லாத தாயெல்லாம் பாருங்க. தன் குழந்தைகள வளர்க்கணும் அப்படின்னோன ஒரு தன்னம்பிக்கை எங்கேயா இருந்து வருதா இல்லையா? ஒரு குழந்தைய பாதுகாக்கிற தாய பார்த்திருக்கீங்களா? ஒரு விலங்குகள்ட்ட இருந்து கூட நம்ம நெறைய கத்துக்கலாம். பார்த்திருக்கீங்களா? ஒரு சீரி காப்பாத்துறத பார்க்கல. அதுபோல மற்றவர்களுக்காக நினைக்கும்போது நம்முடைய தன்னம்பிக்கை வந்து உயர்வா இருக்கும். ஏன்னா நம்ம மனசு சொல்லணும், நீ வந்து சாதாரண ஆள் இல்ல. நெறைய பேர வந்து உன்னுடைய தோள்ல தூக்கி நீ சுமக்க போற. நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல் அப்படிம்பாரு வள்ளுவர். ஒரு நல்ல ஆண்மகனுடைய அடையாளம் தான் குடும்பத்த தான் தோள்ல தூக்கி சுமக்கிறது தான். அந்த தைரியம் நம்ம மனசுல வந்து இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வரும். அடுத்தாக்குல போர்க்கொடியில் பிறந்து விட்டு போர்க்களத்தை கண்டு அஞ்சுவதா அப்படிங்கிறது போல பழைய வரலாறெல்லாம் எடுத்து படிக்கணும். வரலாறு நமக்கு படிக்கும்போது நம்ம மண்ணினுடைய பெருமையை தெரியும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து நமக்கு வளரும். அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம மனசை நம்ம அறிந்து வைத்திருந்தோம்னா அதுல நம்முடைய தன்னம்பிக்கை வந்து உயரும். நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நம்முடைய பலவீனத்தை சமாளிக்கிறது எப்படி, நம்ம பலத்தை அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதுல தன்னம்பிக்கை வளரும். அடுத்து நம்முடைய மனதையும் உடலையும் நம்ம நல்லா வச்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய தன்னம்பிக்கை வந்து கூடும். நம்ம மனசை நல்லா வச்சிருந்தா நம்ம உடல் அது தேங்க்ஸ் சொல்லும்பாங்க. நம்முடைய உடலை நல்லா வச்சிருந்தா மனசு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லும்பாங்க. இது ரெண்டும் நல்லா இருந்தா நமக்கு தைரியம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வளரும். அந்த உடல் மனதை வந்து நம்ம நல்லா வச்சிருக்கிறது மூலமா தைரியத்தை நம்ம வந்து வளர்த்துக்க முடியும். அடுத்து முன்கூட்டியே திட்டமிடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன, அதாவது ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல தைரியம் எப்போ வரும்னா, சில விஷயங்களை எதிர்பார்த்திருக்கும் போது வரும். இந்த இடத்துல பள்ளம் கிடக்கும், இந்த இடத்துல பாம்பு இருக்கும், இந்த இடத்துல பேய் இருக்குன்ற மாரி மனசுல ஒரு திங்கிங் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் அது தைரியமா எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சிலர் வீட்ல மனைவி எதிர்கொள்றதே ஒரு தைரியம் வேணும். வேணுமா வேண்டாமா? நிச்சயமா இந்த மாரி இவ சண்டை போட போறா, இவள எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா,
தாராளமா என்ன செஞ்சிடலாம், ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ அது மாரி தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு நெறைய நல்ல விஷயங்கள கத்துக்கோங்க. உங்கள நீங்க நம்புங்க. மத்தவங்கள நீங்க இப்போ நான்லாம் போலீஸா இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வ சொல்றேன். ஸோ நாள் வந்து நான் எஸ்ஐயா வந்து ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ண அன்னைக்கு நைட்டு பயங்கரமா வந்து மழை பெய்யுது. பயங்கர மழை. அன்னைக்கு நைட்டே எனக்கு நைட் ரவுண்ட்ஸ். போலீஸ்ல அதான் ஒரு பியூட்டியே. அன்னைக்கு நைட்டே நைட் ரவுண்ட்ஸ் போட்டாங்க. வந்து அன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன். புது எஸ்ஏ நாள் டியூட்டி. அன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ். இன்னொரு பியூட்டி என்னன்னா, நாளைக்கு தான் நான் ஜாயின் பண்ணவே செய்றேன். இன்னைக்கு நைட்டே நீ ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி நைட் டியூட்டி போட்டு போயிட்டாங்க. நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு. அந்த மழையில வந்து ஒரு யங் ஏஜ் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு 22 வயசு முடிஞ்சு 23 வயசு தான் நடக்கு. அப்பதான் வந்து நிக்கிறோம். ஒரு தைரியம் எப்படி வருது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்பதான் வந்து நிக்கிறோம். நல்லா மழை பெய்யுது. மழை பெய்யாததால வந்து யாரும் இல்ல. நான் புது ஊரு. வண்டியில நைட் ரவுண்ட்ஸ் போறேன். சரி மழை பெஞ்சாலும் நம்ம வந்து இளங்கன்று பயம் அறியாது. இன்னொன்னு இப்ப தான் வேலைக்கு வந்திருக்கோம். நல்ல மழைக்கு ஒதுங்காம, அந்த மழையிலயும் ஒரு ஜெர்கின போட்டுட்டு அப்படியே நனைஞ்சுக்கிட்டே வரேன். வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சு ஸ்டேஷன் பக்கம் போலாமே அப்படின்னு ஸ்டேஷன் கிட்ட போகும்போது ஒரு ஃபோன் வருது. அந்த ஸ்டேஷன்ல ஃபோன் அடிக்குது. உடனே அந்த ஃபோன போய் எடுக்கிறேன். இந்த மாரி ஒரு கோஆப்பரேட்டிவ் பேங்க், ஒரு கூட்டுறவு வங்கியில வந்து அலாரம் அடிக்குது. நீங்க உடனே வாங்கன்னு சொல்லி அந்த ஊர் இருக்கிற திசைய சொல்றாங்க. எனக்கு அந்த ஊர் புதுசு தான். எந்த டைரக்ஷன் தெரியல. உடனே அவங்கட்டயே வழி கேட்டுட்டு ஏன்னா தொடர்ந்து ஃபோன் அடிக்கிறாங்க 2வது தடவையும். உடனே வழி கேட்கறதுக்கு வழி இல்ல. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவ கேட்டு போறேன். போகும்போது பார்க்குறேன் வாசல்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் நிக்கிறாரு. உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய அளவுல அந்த கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல வந்து நெறைய வந்து ஜுவல்ஸ்லாம் இருக்கு. அங்க உள்ள வந்து லைட் எரியுது, அலாரம் அடிக்குது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, "உள்ள யாரெல்லாமோ இருக்கிறாங்க சார். நிச்சயமா உள்ள ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க." அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த காக்கி சட்டைய போட்டிருக்கும்போது அந்த தைரியம், "என்ன இப்போ பார்த்துக்கலாம்." அப்படின்னு. இந்த தைரியம் வந்து எனக்கு நானே அதுக்கப்புறம் என்னைய நான் வந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். எப்படி உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? அப்படின்னு. எத்தன பேர் உள்ள இருந்தான்னா நம்ம போலாம். ஒரு மனித சக்தியால என்ன பெருசா பண்ணிட முடியும்? இருந்தாலும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த அந்த சட்டை, அந்த காக்கி சட்டை இருக்கு பாருங்க. அந்த காக்கி சட்டை நமக்கு அந்த தைரியத்த தரும். ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது நாய் கூட குலைச்சிட்டு இருக்கும். இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நைட் ரவுண்ட்ஸ்ல. அது குலைக்காது. அதுக்கு தெரியும். இல்லையா இவர் யாரு என்னன்னு தெரியும். நெறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். ஆனா அது மத்த நேரத்துல அந்த தைரியம் இருக்காது. இருக்காது. அந்த சட்டை போட்டிருக்கும்போது அதில இருக்கக்கூடிய ஒரு பவர் வந்து வேற எதுலயுமே கிடையாது. இது நான் ஃபீல் பண்ணது அதுக்காக சொல்றேன். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வந்து பில்டப் ஆகும். இல்லையா? ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாரி. அது போலீஸ்காரனுக்கு அவன் போட்டிருக்க காக்கி சட்டை தான். அதான் அவனுடைய தைரியம். இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு நிகழ்வு நாள் டியூட்டிலேயே கிட்டத்தட்ட 2 க்ரோர்ஸ்க்கு வந்து ஜுவல்ஸ் இருக்கு அந்த பேங்க்ல, கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல. ஒயர வந்து கட் பண்ண போறாங்க. கட் பண்ணும்போது அலாரம் அடிச்சிடுது. நான் போய் உள்ள போறேன். ஆனா அந்த தைரியத்த நான் யோசிச்சு பார்த்தேன். நமக்கு ஏதாவது ஆனுச்சுன்னா அப்படிங்கிறத பத்தி எத பத்தியுமே கவலைப்படாம, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம், அது நம்ம மண்ணோட சேர்ந்தது. நெறைய பேருக்கு அது தெரியல. "விழித்த கண் வேல் கொண்டு எரிய அழித்திமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவருக்கு" அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அதாவது பகைவரை சினந்து நோக்கிய கண்கள் பகைவர் எரிந்த வேலை கண்டு கண்ணிமைத்தாலே அது புறமுதுகிட்டு ஓடுவதற்கு சமமா, புறமுதுகிட்டு ஓடுறதுக்கு சமமா, விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்துனார் வள்ளுவர். உடம்புல விழுப்புண் படாத நாளெல்லாம் ஒரு காலத்துல வீணான நாட்கள்னு எண்ணி வச்சாங்களாம் அந்த காலத்துல. அந்த மாதிரி குடியில் பிறந்து விட்டு நாம் வந்து தைரியம் தன்னம்பிக்கை இல்லாம இருக்க முடியுமா? அது மண்ணுக்கான சொத்து அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ வரலாறை படிக்கிறது, மத்தவங்கள நேசிக்கிறது, உடலையும் மனசையும் பார்த்துக்கிறது, பலம் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறது, முன்கூட்டியே திட்டமிடுறது இதெல்லாம் நம்முடைய தைரியத்தை வளர்க்கும். தன்னம்பிக்கையை வளர்க்கும். நன்றி.